ஓகே சார். ஆக்சுவலி மிஸ்டர் பாண்டியராஜன், மிஸ்டர் இளங்கோ அண்ட் மிஸ் சந்தியா 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த குரூப்ல. ஓகே ஓகேங்களா? ஓகே ஸோ ஆக்சுவலி பாண்டியராஜன் அண்ட் இளங்கோ வந்துட்டு என்ன அப்படின்னா, என்டையர் கூகுள் ஆடு ப்ளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டா ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ லைவா வந்துட்டு ஒரு கிளைண்டோட ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்றதுக்காக நம்ம இந்த நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கான செஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு கூகுளில் ஏதாவது டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ ஓகே மெட்டால ஏதாவது கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு கொடுக்கறத பொறுத்து இவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஸோ சார் இது ஓரியன்டா வந்துட்டு என்ன அப்படின்னா சந்தியா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவுக்கு கண்டென்ட் வந்துட்டு ரெடி பண்றது, சோசியல் மீடியா போஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பப்ளிஷ் பண்றது ஓகே எல்லா சேனல்ஸ்லுமே. ஓகேங்களா? ஸோ ஓகே இது ரிலேட்டடாகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு சந்தியா வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட் பிளஸ் மெட்டா ஆட்ல எப்படி வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒர்க் பண்றாங்க அப்படின்றதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு அவங்களும் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு 3 பேருக்குமே லைவா ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் வந்துட்டு கொடுக்கணுன்றதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே சார் ஓகே ஓகே. பாண்டியராஜன், இளங்கோ, சந்தியா. மிஸ்டர் கண்ணன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஓனருங்க. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க படிச்சதை வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் வந்துட்டு பண்ண போறீங்க நெக்ஸ்ட் 2 மந்த்துக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு லைவா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ற மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ இதுக்கு என்டையர் சப்போர்ட்ஸ் லைக் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு செட் பண்றது, தென் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்றது, ஸோ எப்படி வந்துட்டு கேம்பெயின் செட் பண்றதுக்கு முன்னாடி அப்ரூவல்ஸ் வந்துட்டு வாங்குறது, தென் இமேஜுக்கான அப்ரூவல் வந்துட்டு என்ன, கண்டென்ட்டுக்கான அப்ரூவல் வந்துட்டு என்ன, கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எதை நம்ம மானிட்டர் பண்ணி எதை வந்துட்டு ரிப்போர்ட்டா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் 2 மந்த்துக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கைட் பண்றேன். ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மிஸ்டர் கண்ணன் சார்ட்ட நம்ம வந்துட்டு கேட்டு வாங்கிக்கலாம். சார் கண்ணன் சார், இப்போ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிசினஸோட ஓவர் வியூ என்ன அப்படின்றத மட்டும் டீமுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க பிளான் பண்ணட்டும். ஸோ பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு டீடைல் ரிப்போர்ட்டிங் வந்துட்டு இன்னைக்கு ஷேர் பண்ணுவாங்க, இல்லை நாளைக்கு ஈவினிங்குள்ள ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 1 by 1 கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி நம்ம லைவா வந்துட்டு மானிட்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே சார் ஓகே. ஸோ இப்போ உங்களோட இன்ட்ரோடக்ஷனு, உங்களோட பிஸ்னஸை பற்றி என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, என்ன சர்வீசஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஸோ அந்த டீட்டெயில் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நோட்ஸ் எடுத்துக்கட்டும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு உங்களுக்கு கேம்பெயின் சப்போர்ட் பண்ணி தருவாங்க. சோசியல் மீடியா ரிலேட்டடாக மிஸ் சந்தியா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, ஹாய் எவ்ரிவன். ஹலோ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். ஸோ ஆக்சுவலி என்னோட நேம் கண்ணன். ஸோ என்னோட கம்பெனி நேம் லான்சர் மார்க் சாஃப்ட்வேர் கம்பெனி. திருநெல்வேலியில் 1998 ஸ்டார்ட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகே சார். ஸோ இது வந்து ஒரு மிட்ரேஜ் கம்பெனி. பட் எங்களோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒரு 10,000 யூசர்ஸ் வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி 3 ஸ்டேட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சிங்கப்பூர் அண்ட் துபாயில் ஃபியூ கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஸோ இது எங்களோட சாஃப்ட்வேர் வந்து பியூர்லி வந்து பிஸ்னஸ் வந்து டெக்னிக்கல் ஓரியன்டாக சாஃப்ட்வேர், பில்லிங் சாஃப்ட்வேர், ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர், அவங்களோட சிஆர்எம் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாங்கள் கஸ்டமரோட நீட்ஸுக்கு தக்கன கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். மெயின் ப்ராடக்ட் எங்களோட ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரோ அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். ஜிப்ரோ அப்படிங்கிறது ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர். ஸோ ஜிஎஸ்டிக்காக ஹோல்சேல் அண்டு ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் மட்டும் மோர் தென் ஒரு 5,000 கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து எங்களோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சார். இப்போ இந்த சாஃப்ட்வேரோட வந்து இது வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா பியூர்லி வந்து மவுத் டு மவுத் ப்ரொமோஷன் தான். எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணி அவங்க வந்து ரெஃபர் பண்ணி தென் அவங்க யூஸ் பண்ணி அவங்க ரெஃபர் பண்ணி அப்படி தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக எங்களோட மார்க்கெட்டிங் வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டு இருக்குது. பட் இப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நாங்கள் எங்களோட சாஃப்ட்வேர் வந்து சேல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எதுக்காக நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரோம் அப்படின்னா இதை வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் இனிமேல் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக தான் அதை கொண்டு போக முடியும் அப்படிங்காக நாங்கள் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்திருக்கோம். சரிங்க சார். ஸோ இது வரைக்கும் எல்லாமே வந்து எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது இது வரைக்கும் நாங்கள் ஒரு பைசா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி செலவு பண்ணதில்லை. எல்லாமே பியூர்லி கஸ்டமரோட ரெஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கிட்டத்தட்ட எங்களோட 20 இயர்ஸ் சைக்கிள் வந்து இப்போ வந்து போயிடுச்சு.
சரிங்க சார். ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள எங்களோட இந்த ஜிப்ரோங்கிற ஒரு ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வரலான்னு பிளான் இருக்குது. ஓகே சார். ப்ளஸ் வந்து கம்பெனிக்கு ஒரு டிஜிட்டல் கேம்பெயின் வந்து ரன் பண்ணும். 2 டைப் ஆஃப் கேம்பெயின் ரன் பண்ணும். ஒன்று வந்து ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கேம்பெயின். சரி சார். ப்ளஸ் வந்து எங்களோட கம்பெனிக்கு ஒரு கேம்பெயின். ஸோ கம்பெனியில் நாங்கள் என்ன அப்படின்னா எங்களோட வெப்சைட்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே நாங்கள் தனியாக பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். ஸோ அதுக்கு வந்து ஒரு கேம்பெயின் ரன் பண்ண வேண்டியது. ஸோ 2 கேம்பெயின் ரன் பண்ண வேண்டியது. ஸோ இனிஷியலாக வந்து சார் சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜிப்ரோக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு வந்து இப்போ என்கொயரி வந்து எங்களுக்கு கொஞ்சம் இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ண தேவை இருக்குது. சரிங்க ஸோ சார். அதனால ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி நம்ம அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தென் வந்து கம்பெனிக்கு பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. ஓகே சார். ஸோ அதனால இந்த ஜிப்ரோங்கிற ஒரு பில்லிங் சாஃப்ட்வேருக்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணணும். ப்ளஸ் வந்து இந்த கேம்பெயின் வந்து பியூர்லி வந்து லீட் ஜென்ரேஷனுக்காக பண்ண போகிறோம். சரிங்க சார். ஸோ இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் இருக்குது. ஆப் இன்ஸ்டலேஷன், ஆப் டவுன்லோட் மாதிரி நிறைய இருக்குது. சரிங்க சார். வெப்சைட் விசிட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இப்போ எங்களுக்கு தேவை வந்து லீட் ஜென்ரேஷன். எங்களுக்கு லீடு வந்து இப்போ ரொம்ப எமர்ஜென்சியாக நிறைய லீட்ஸ் தேவைப்படுது. ஓகே சார். மோரோவர் இப்போ வந்து சீசன் டைம். ஸோ சீசன் மீன்ஸ் என்ன, தீபாவளி, நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ், அடுத்து நியூ இயர், அடுத்து பொங்கல், வரிசையாக சீசன் இருக்கிறதுனால இந்த டைமில் நாங்கள் ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறோம். ஓகே சார். ஸோ இது மூலமாக எங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து கொஞ்சம் என்கேஜாக வச்சுருக்கணும் அப்படிக்காக ஆஃபர்ஸும் நாங்கள் கொடுக்குறதுக்காக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக அந்த கேம்பெயின் ரன் பண்ண இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்க சார். ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த கேம்பெயின் ஆட் வந்து எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த டிசைன் வந்து எனக்கு கொஞ்சம் கார்ப்பரேட் ஸ்டைலில் இருக்கணும். ஸோ இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும். ஒரு ஃபியூ வேர்ட்ஸில் நம்ம என்ன சொல்ல வரோமோ அது டெப்த்தாக வந்து யூசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி ஸோ மேட்டர்ஸ் வந்து சும்மா வளவளன்னு இல்லாமல் ரொம்ப ஷார்ட் வேர்ட்ஸு பட் டீப்பாக அந்த வேர்டிங் வந்து யூசருக்கு வந்து கேட்சிங்காக இருக்கணும். ஓகே சார். ஸோ அந்த ஆட் டைட்டில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும், எமோஷ்னலாக இருக்கணும். சரி. இந்த மாதிரி ஒரு ஆட் டைட்டில் அதுக்கு ரிலேட்டடாக அந்த இமேஜ் இருக்கணும். சரி. ப்ளஸ் வந்து கலர் காம்பினேஷன் வந்து ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் இருக்கணும். சரி. ரொம்ப ஒரு டீசன்ட் கலரில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். சரி. ஸோ இது இருந்துச்சுனாலே யூசர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அந்த ஆடு வந்து ஒரு கேட்சினஸ் கிடைக்கும். சரி. அந்த ஷார்ட் வேர்ட்ஸ், அந்த டைட்டிலோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா யூசர் வந்து படிக்கிறதுக்கு உடனே இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்னென்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம நிறைய வேர்ட்ஸ் இந்த டைட்டிலில் இருந்ததுன்னா யூசர்ஸ் வந்து அந்த ஆடு ஸ்கிப் பண்ண சான்சஸ் இருக்குது. எஸ் சார். அதனால அந்த ஆட் ஜென்ரேட் பண்ணும்போது வேர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். சரி. பட் வந்து அதோட மீனிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஓகே சார். அந்த மாதிரி வந்து ஒரு ஆட் டைட்டில் வந்து நான் எதிர்பார்க்குறேன். சரி. ஓகேண்ணா சார், தேங்க்யூ. ஓகே சார். ஸோ ஃபியூ டவுட்ஸ் சார். உங்களுக்கு ப்ரமோஷன் இந்த ஆஃபர்ஸ் எந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க சார் அதுக்கு? ஸோ ஆஃபர் வந்து அந்த டைமிங் பொறுத்து மாறும் சார். பர்சன்டேஜில் ஆஃபர் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு மொபைல் ஆப் ஃப்ரீ கொடுக்குறோம். ஓகே ஸோ சார். அது எல்லாமே ஆன் தி கோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கேம்பெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. அந்த தீபாவளிக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம அந்த ஆஃபர் கொண்ட மெசேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகே ஓகே சார் பட்ஜெட் எவ்வளோ வரைக்கும் வரும் சொல்லுங்கள். சார் பட்ஜெட்டில் டிசைட் பண்ணலை. சரிங்க சார். அது சார்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி பட்ஜெட் கொடுத்தா எவ்வளோ லீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற சார்ட்டை டிசைட் பண்ணிக்கிறேன். சரி. செந்தில் சார்ட்ட அதை பேசிட்டு நான் எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சார் நம்ம பெர் டேக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 500 to 750 rupees யூஸ் பண்ணிக்கலாங்க இனிஷியல் டைம்ல. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டிசைட் பண்ண போறது லைக் வந்துட்டு உங்களுக்கு கூகுள் சர்ச் ஆடு பிளஸ் மெட்டாவா இல்லை வந்துட்டு வெறும் மெட்டா மட்டுங்களா உங்களுக்கு? ரெண்டுமே பண்ணிக்கலாம் சார். ஓகே டீம், நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாரோட பிஸ்னஸை பத்தி இப்போ சொல்லியிருந்தாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாரோட இன்புட்டை பேஸ் பண்ணி தென் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் டீடைல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் குரூப்லயே. ஸோ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ரீட் பண்ணுங்க. ஸோ ரீட் பண்ணிட்டு வந்துட்டு எது மாதிரி நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், நம்மளோட கஸ்டமர் யாரு அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கணும். சரிங்களா? டிஃபைன் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு கேம்பெயின்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு கொடுக்கணும். பட்ஜெட் வந்துட்டு வேரி ஆகும். அது நாங்கள் 500 கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா மந்த்லி பெர் டேக்கு 3000 கூட கொடுப்போம். ஸோ பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். எனக்கு தேவை அந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த கண்டென்ட்ல இருக்கிற அட்லீஸ்ட் அந்த ஹெட்லைனுக்கான மீனிங்காவது உங்களுக்கு வந்துட்டு தெரியும். அப்போ ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் படிச்சுட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் கொடுங்க போத் கூகுள் அண்டு மெட்டாக்கு.
ஓகேவா? ஸோ Okay. என்ன மாதிரியான ஆடியன்ஸ் வந்துட்டு டார்கெட் பண்ண போறோம், என்ன மாதிரியான டைப் ஆஃப் ஆட் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம், தென் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம், என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். ஸோ கேம்பெயின்குள்ள ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன, லைக் வந்து ஒரு கேம்பெயின்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதா இருந்துச்சுன்னா அந்த ஆட் குரூப்ஸ்குள்ள யூஸ் பண்ண போற கீவேர்ட்ஸ், நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம்னா நெகட்டிவ் கீவேர்ட்ஸோட லிஸ்ட், ஆட் காப்பீஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆட் காப்பீஸ்க்கான என்டையர் டிஸ்கிரிப்ஷன் ஹெட்லைன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுளுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி மெட்டா, ஸோ மெட்டால வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண போறோம், என்ன மாதிரியான ஆடியன்ஸ் அந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன மாதிரியான டார்கெட்டிங் சிட்டிஸை நம்ம வந்துட்டு கவர் பண்ணணும். என்ன சொன்னாங்க பேஸ்ட் ஆன் த டிஸ்கஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இல்லாம மற்ற அதர் சிட்டிஸ் அதர் ஸ்டேட் வந்துட்டு டார்கெட் பண்ணணுன்ற மாதிரியான இன்புட் நான் கேதர் பண்ணேன். அதையும் ஒன் செகண்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு என்ன நீங்க கேம்பெயின்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்ல நீங்க கிரியேட் பண்ண போற அந்த கேம்பெயினுக்கு ஒரு கேம்பெயினுக்குள்ள மல்டிபிள் ஆட் செட் கிரியேட் பண்றீங்களா, இல்ல கேம்பெயின் லெவல்லே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பட்ஜெட் செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ண போறீங்களா அப்படின்றத நீங்க டிஃபைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க லீட் ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ லீட் ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி லீட் ஃபார்ம்ல என்னென்ன டிசைன்ஸ் என்னென்ன ஃபார்ம் ஃபீல்டு எல்லாமே நீங்க செட் பண்ண போறீங்க. அதே மாதிரி ஒரு ஆட் செட்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் காப்பீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மல்டிபிள் ஆட் காப்பீஸ்ல நீங்க யூஸ் பண்ண போற இமேஜஸ் எல்லாமே எனக்கு ஃபைனலைஸ் பண்ணி இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணிருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம லீட் ஜென்ரேஷன் பண்ற போற கேம்பெயினுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் வெப்சைட் டீடைல்ஸ் வந்துட்டு போட வேணாம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ண போற இமேஜோட சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 1080 வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கண்ணன் சார் கூட கோஆர்டினேட் பண்ணி எனக்கு இமேஜ், அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டென்ட் ரிலேட்டடான சப்போர்ட் சந்தியாவும் ஜெய்ஸ்ரீ வந்துட்டு என்ன அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க. என்ன மாதிரியான கண்டென்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணலான்னு. பட் அவங்களுக்காக பாண்டியராஜனும் இளங்கோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டென்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ரூவல் ஆகிற கண்டென்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 15 days, அதாவது ஒரு 5 daysக்கு முன்னாடி வந்துட்டு என்ன அப்படின்னா தீபாவளி ரிலேட்டடான ஆஃபர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மறக்காம நீங்க தான் ரிமைண்ட் பண்ணி கேட்டு வாங்கிட்டு ஆட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் பண்ணணும், போத் வந்துட்டு கண்டென்ட் அண்ட் இமேஜஸ்ல. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலான பில்டிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான இமேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கேம்பெயின்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு வந்துட்டு லான்ச் ஆகணும். ஸோ இது ரிலேட்டடான சப்போர்ட்ஸ் 4 பேருமே நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. 4 பேருமே ஒவ்வொரு இதுல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஒருத்தவங்க கூகுள் சர்ச்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஒருத்தவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டா கேம்பெயின்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க 4 பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஸோ கோஆர்டினேட் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு இன்னைக்குள்ள எனக்கு வந்துட்டு ப்ராப்பரான ப்ரொபோசல்ஸ் வந்துட்டு வேணும். நீங்க டிஃபைன் பண்ண போற இந்த கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்துட்டு நீட்டா வேணும். தென் அதுக்கப்புறம் நாளைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு கேம்பெயின் வந்துட்டு லான்ச் ஆகணும். ஓகே சார். ஓகேவா? அப்போ கேம்பெயின்ல இருந்து லான்ச் பண்ணணும், கேம்பெயின் வந்து ரெடி பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு என்ன, ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து அக்சஸ் வேணும் அப்படின்னா கண்ணன் சாரை கான்டாக்ட் பண்ணிட்டு அக்சஸ் வந்துட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சந்தியா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இது ரிலேட்டடா அவங்க என்ன ஃபைல்ஸ் எல்லாமே ஒர்க் பண்றாங்க சேர்ந்து இருங்க. ஜெய்ஸ்ரீ நீங்களும் இருங்க, உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுங்க மெட்டா ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது. ஸோ எது வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எப்படி பெட்டரான லீட் ஜென்ரேஷன் வந்துட்டு பண்ணுறதுக்கான ஆடியன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, எந்த டைப் ஆஃப் லீட் ஃபார்ம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாமே கொடுத்து ஸோ இந்த டீமில் பார்ட்டாக இருந்துக்கோங்க. சந்தியா நீங்கள் இதே மாதிரி எல்லாம் இந்த 2 டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நீங்கள் கூட சேர்ந்து இருந்துக்கோங்க. எனக்கு சோசியல் மீடியா பேஜஸ்க்கான அக்சஸ்மே வாங்கிட்டு எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பெர் டேக்கு ஒரு சோசியல் மீடியா போஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு ஆட்டோமேட்டட் எஸ்எம்எஸ் வந்துட்டு போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு வரப்போகிற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பராக வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 months ஸோ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ணன் சார் கூட ட்ராவல் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ யார் வந்துட்டு இதில் வந்துட்டு பெட்டராக வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த கம்பெனிலேருந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ரெக்குயர்மெண்ட். ஸோ சாஃப்ட்வேரை பற்றின டீடைல் ஆல்மோஸ்ட் வெப்சைட்டோட யூஆர்எல் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு ஸ்டடி பண்ணுங்க. அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்ணன் சாரை பிங் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்க்கான மீனிங் வந்துட்டு புரியல வெப்சைட்ல போட்டிருக்கிறது அப்படின்ற ஐடியாஸ் வந்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயினுக்கு வந்துட்டு டீடைல்டான ப்ரொபோசல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு வந்துட்டு வேணும். ஸோ எனக்கு 7 o'clock வந்துட்டு என்ன அப்படின்னா டெட்லைனு. அதே மாதிரி நாளைக்கு 7 o'clock வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு லான்ச் ஆயிருக்கணும். ஓகேங்க சார். ஓகே. ஓகேவா?
ஸோ கூகுள் சர்ச்சுக்கு மட்டும் நீங்கள் கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கொடுத்துடலாம். அது வெப்சைட் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட் டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னா நானும் கண்ணன் சார் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பண்ணி முடிச்சு அது கூகுள் சர்ச் எப்போ லான்ச் பண்ணுறோம் அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு கூகுள் சர்ச் அது வந்துட்டு லான்ச் பண்ணிடலாம். பட் ஆனால் அதுக்கும் எனக்கு இன்னைக்கு ப்ரொபோசல்ஸ் வந்துட்டு கொடுத்துடணும். ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் இருக்கணும், ப்ராப்பரான ஆட் காப்பீஸ் இருக்கணும், எக்ஸ்டென்ஷன் முதற்கொண்டு அதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? நான் வந்துட்டு ஏதாவது இதில் சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் காப்பீஸ்ல 15 ஹெட்லைன்ஸ் யூஸ் பண்ணணும், அதை சொல்றதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னா படிக்கிற போது நான் சொல்லியிருப்பேன் 15 ஹெட்லைன்ஸ் வேணும், 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு. அதெல்லாம் இங்க நீங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, எனக்கு 7 o'clock நீங்க ப்ரொபோசல் கொடுத்துருங்க. நாளைக்கு 7 o'clock எனக்கு மெட்டா ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா லான்ச் ஆகணும். சரியா? ஓகே. அதுக்கு எத்தனை இமேஜ் தேவைப்படும் சார் இனிஷியலா வந்து? சார் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 1080 வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனு, அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷனை சொல்ற மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பா ஒரு சிடி, அதாவது ஒரு பட்டன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எனக்கு உங்களோட வெப்சைட் டீடைலோ ஃபோன் நம்பர் டீடைல்ஸோ எனக்கு தேவையில்லை. சரி, லீட் ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஆட கிளிக் பண்ணாங்க அப்படின்னா லீட் ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த லீட் ஃபார்ம்ல யூசர் அவங்களோட டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்ண போறாங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கூகுள் ஷீட் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. கூகுள் ஷீட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு ½ an hour ஒன்ஸ் அந்த லீட் ஃபார்மை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். லீட் வந்துட்டு ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா அந்த கூகுள் ஷீட்ல எடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த கூகுள் ஷீட்டுக்கான அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ணன் சாருக்கு வந்துட்டு கொடுத்துடணும். சார் நீங்க லீட் வந்துட்டு என்ன அப்படின்னா டைரக்டா உங்களோட கேம்பெயின்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க உங்க ப்ரொவைட் பண்ண போற கூகுள் ஷீட்ல இருந்து லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா வந்துட்டு நீங்க வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுல இன்னொரு விஷயம், எந்த ஒரு ரீசனுக்காகவும் வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா வந்துட்டு மிஸ்யூஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி வேற எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பர்சனல்ஸ் கேம்பெயின்ஸ் எதுவுமே இதுல வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே சார். நம்ம கிரியேட் பண்ண போறது ஒரு கிளையண்ட்டுக்கான அக்கௌண்ட்ல தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அவங்க கார்டு இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி எந்த ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்றதுக்கு முன்னாடியா இருந்தாலும் அது ஒரு ஆடியன்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் நாங்க 2 பேருமே கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுல எந்த ஆடியன்ஸ் வேணும், எந்த ஆடியன்ஸ் வேணாம். அதே மாதிரி ஆட் காப்பீஸ் எல்லாமே நாங்க வந்துட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க லான்ச் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் டெய்லி வந்துட்டு மானிட்டர் பண்ணணும். எவ்வளவு லீட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு பட்ஜெட் வந்துட்டு ஸ்பெண்ட் ஆயிருக்கு. டெய்லி ரிப்போர்ட் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அந்த குரூப்லயே போடணும். எவ்வளவு பட்ஜெட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு, காஸ்ட் பர் லீட் வந்துட்டு எவ்வளவு, காஸ்ட் பர் கிளிக் என்ன, டோட்டலா எவ்வளவு லீட் வந்துட்டு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ குவாலிட்டி லீட் வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத கண்ணன் சார்ட்ட டெய்லி வந்துட்டு என்ன அப்படின்னா கோஆர்டினேட் பண்ணி நீங்க அப்டேட் வந்து வாங்கிக்கணும். அப்போ எனக்கு குவாலிட்டி லீடு நீங்க ஓவராலா 10 லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு குவாலிட்டி லீடு வந்துட்டு எவ்வளவு, அதுல வந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க, எனக்கு அந்த டீடைலுமே வேணும். ஸோ குவாலிட்டி வந்துட்டு சரியில்லை அப்படின்னா குவாலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா எடுக்கணும். சரியா? ஓகே சார். ஓகே. ஸோ எனக்கு ரெகுலரா வந்துட்டு யாருமே இண்டிவிஜுவலா இந்த குரூப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா 1 by 1 பேசாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இது ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரூப்குள்ள மட்டும்தான் பேசணும். 1-to-1 கம்யூனிகேஷனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி. ஓகேவா? ஓகே. சரி, ஆல் ஓவர் இந்தியா தானே சார்? சொல்லுங்க இளங்கோ. சார் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா தானங்க சார் பில்லிங் சாஃப்ட்வேர்? இல்ல நம்ம இனிஷியலா இப்ப தமிழ்நாடுக்குள்ள ரன் பண்ணிக்கலாம் சார். இப்ப சீசன் டைம் வந்து தமிழ்நாடுக்குள்ள பண்ணலாம்னு தான் பிளான் இருக்குது. ஓகேங்க இது சார். எப்படி நமக்கு ரிசல்ட் வருது அப்படிங்கிற பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். இப்போ மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள. ஓகேங்க. இப்போ வந்து அப் டு பொங்கல் வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ள கேம்பெயின் ரன் பண்ணலாம். ஓகே ஓகேங்க இல்ல சார். ரிசல்ட் நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு அப்படின்னா தென் பை 1 by 1 நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம் சார். சரிங்க சார். சார் இது ஒன்லி பிசினஸ் மேன் தானே சார் டார்கெட் பண்றோம்? ஆமா, அதுதான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸை டிஃபைன் பண்ணுங்க பாண்டியராஜன். சரி ஆடியன்ஸை டிஃபைன் பண்ணிட்டு அப்ரூவலுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஆடியன்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா செட் பண்றீங்களா, அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற டெஸ்டேன்னு. சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். ஆன்சரே எங்ககிட்ட நீங்க கேட்டு வாங்க கூடாது இல்லையா? ஓகே சார். ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு நீங்க ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி. அதை நாங்க அப்ரூவல் வந்துட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கேம்பெயினே வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கத்துக்கணும். சரியா? சரிங்க அப்போ சார். நம்ம அந்த லாஸ்ட் ஒரு 2 மந்த்தா படிச்ச அந்த கூகுள் ஆட் பிளஸ் மெட்டா ஆட்ல வந்துட்டு என்னென்னலாம் நம்ம படிச்சோம், ஸோ இதெல்லாம் எப்படி வந்துட்டு இதுல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் உங்ககிட்ட இருந்து. சரிங்க சார். ஸோ லீடு கொண்டு வரது எல்லாமே வந்துட்டு என்ன நீங்க கேம்பெயின் செட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்டா வரப்போறது. பட் அந்த கேம்பெயின்ல ஜென்ரேட் ஆக போற லீடு வந்துட்டு குவாலிட்டியா இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணி தருவேன். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஓகேங்க. ஓகே.
சந்தியா உங்களோட ரோல் என்ன அப்படின்றது இங்க புரிஞ்சிருச்சு இல்லையா? ஓகே, நான் அவங்க தனியா கால் பண்ணாங்க அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஜெய்ஸ்ரீ நீங்க ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டாட் தான் நம்ம இனிஷியலா வந்துட்டு நாளைக்குள்ள நம்ம லான்ச் பண்ணணும். ஸோ உங்களோட நாலேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு டீமோட கோஆர்டினேட் பண்ணி இந்த பிசினஸ்க்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொபோஸ்ட் வந்துட்டு கொடுக்கலாம் மெட்டாக்கு அப்படின்ற மாதிரியான ஐடியாஸ் கொடுங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா 4 பேர் சேர்ந்து ஒரு ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலை அப்ரூவலுக்காக எடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம லைவா லான்ச் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டுக்கு லீட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிடுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்க. சரியா? ஓகே சார். ஓகே ஓகேப்பா. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு யாருக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அதாவது சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்ணன் சார்கிட்ட டைரக்டா குரூப்ல டேக் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்க சார். ஓகேவா? ஓகேங்க சார். சரி ஓகே. எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த 2 விதமான கேம்பெயின் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க கொடுக்கணும். கூகுள் சர்ச் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா மெட்டால. ஓகேவா? ஸோ பட்ஜெட் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அடுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ராப்பரான கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருங்க, ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருங்க, சரிங்க சார். ஆட் காப்பீஸும் கொடுத்துருங்க, எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வந்துட்டு டீடைலிங் போட்டு கொடுத்துருங்க. சரிங்க சார். 4 பேர் சேர்ந்து இப்போ ஒர்க் பண்றதா இருந்தா ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சார். எனக்கு வந்துட்டு இந்த இமேஜஸ் ரிலேட்டடா நான் ரெக்யர்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? எஸ் சார். எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜஸ் வந்துட்டு எனக்கு மேக்ஸிமம் நாளைக்கு மார்னிங்குள்ள எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா கேம்பெயின் செட்டப் பண்ணி நம்ம லான்ச் பண்ணிடலாங்க. ஓகே சார். எனக்கு 1080 எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு இமேஜஸ் வந்துட்டு வேணும். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஷூர் சார். ஓகேங்களா? கொடுத்துறேன் சார். ஓகேங்க. தேங்க்யூ சார். ஓகே டீம், தேங்க்யூ. நீங்க இப்போ இருந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 மந்த்துக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சாரோட டிராவல் பண்ண போறீங்க. இது நம்ம கிளாஸ் டைம்ல இல்ல. ஸோ நம்ம கிளாஸ் டைம் வந்துட்டு அஸ்யூஷுவலா போயிட்டு இருக்கோம். நீங்க உங்களோட ஃப்ரீ டைம்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க மார்னிங் 5 o'clock எதிர்த்து வேலை பார்த்தாலும் சரி, இல்லைன்னா நைட் ஒரு 12 o'clock வேலை பார்த்தாலும் சரி, எனக்கு தேவை வந்துட்டு என்ன அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு. ஓகேவா? சரிங்க சார். ஓகே. எனக்கு இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு ப்ரொபோசல் இப்போ எனக்கு 7 o'clock கொடுக்கணும். குரூப்ல தான் போடணும். எல்லா பேருமே அந்த இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஓபன் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்கு அந்த ஐடியா வந்துட்டு கிடைக்கணும். அந்த இதுக்காக தான். ஓகேவா? சரிங்க சார். ஓகே.